இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆகு பெயர் பத்தி பார்க்கலாமா? இரு பெயரொட்டு ஆகு பெயர். அப்ப ஆகு பெயர் அப்படிங்கிறது நம்ம நிறைய வகைகள் பார்த்திருக்கோம், 16 வகைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புது வகையான ஆகு பெயர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா வகர கிளவி. அப்போ இரு பெயரொட்டு ஆகு பெயர் அப்படிங்கறதோட பொருள் என்னன்னா, சிறப்பு சொல் முன்னும் பொது சொல் பின்னும் அமைந்து வருவதுதான் இரு பெயரொட்டு ஆகு பெயர். நம்ம ஏற்கனவே இரு பெயரொட்டு பண்பு தொகை கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அங்க என்னவா இருக்கும்? முதல் சொல் சிறப்பு சொல்லாக இருக்கும், வறுமொழி பொது சொல்லாக இருக்கக்கூடியதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதே அடிப்படையில தான் இங்கேயும் பாக்குறோம். இதுல வகரம் அப்படிங்கிறது ஒரு சொல், கிளவிங்கிறது ஒரு பொது சொல். கிளவி அப்படிங்கிற சொல்லோட கிளவி அப்படிங்கறதோட பொருள் என்னன்னா சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வகரம் அப்படின்னாலும் அதோட பொருள் சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய இந்த வகரம் மொத்த எழுத்துக்களை எடுக்காம வா அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்தை மட்டும் குறிப்பதால் இது என்ன சொல்றாங்க? இரு பெயரொட்டு ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட தமிழை வெல்லும் புக்ல ஒரு क्वेश्चन பார்க்கலாம். சென்னை வளர்கிறது என்பது எவ்வகையான ஆகு பெயர்? இதுக்கான சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்க.